ஆடு நினைக்கிறது ஓனா எழுகிறாமா? இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்கள் எதிராக மசோதா கொண்டு வந்த யார்? திரு அமித்ஷா அவர்கள் தானே. உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இந்த வக்கு மசோதாவை கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணம் யார் என்றால், எண்ணிக்கை என்றால் 71, 62, 36. இது என்ன தெரியுமா எண்ணிக்கை? 2014 யூபியிலே, உத்தரப்பிரதேசத்திலே பாஜக வென்ற எம்பி சீட்டுகள் 71. 2019 அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் 62. 2024 அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் 36. 1990 பாபர் மசூதியை இடிக்க வேண்டும், இடித்த இடத்திலே ராமர் கோயிலை கட்ட வேண்டும், ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று 71 இடங்களை பிடித்தார்கள். பிறகு அவர்கள் மவுஸ் சரிந்தது. சரிந்த பிறகு 36 கோயிலை திறந்தார்கள். பெருமாள் ராமர் கோயிலை பெரிய அளவிலே செய்தார்கள். ஆனால் இஸ்லாமியர்களிலிருந்து ராமர் மசூதியை பிடிங்கினால் தவிர அந்த இடத்தை விட இந்துக்களிடமிருந்து சுமார் 4500 ஏக்கர்களை அவர்கள் பிடுங்கினார். குறிப்பாக ஏழை விவசாயிகள் இந்துக்கள். இதற்கு விமான நிலையம் கட்டுவதற்கும் சாலைகள் போடுவதற்கும், பணக்காரர்கள் வந்தால் 5 நட்சத்திர ஓட்டல்கள் தங்குவதற்குமான செய்தார்கள். ஆனால் விளைவு என்ன? நடந்து முடிந்த 2024 தேர்தலில் அயோத்தியில் வெற்றி பெற்றது யார்? சமாஜ்வாடியை சேர்ந்தவர் 56,817 பெற்றார். அவர்கள் தாங்க முடியவில்லை. எப்படியாவது இந்துக்களும் முஸ்லிமும் வெறுப்பு உணர்வு. அவர்கள் வெற்றிக்கு காரணம் வெறுப்பு, வெறுப்பு, வெறுப்பு. அந்த வெறுப்பு உணர்வு, வெறுப்பு அரசியல், பிரிவினை அரசியலை செய்தால் மட்டுமே அவர்கள் வாழும். கேட்கிறேன், ஆடு நினைக்கிறது ஓனா எழுகிறாமா? இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்கள் எதிராக மசோதா கொண்டு வந்த யார்? திரு அமித்ஷா அவர்கள் தானே. காஷ்மீர் பில்லை கொண்டு வந்தது யார்? அமித்ஷா அவர்கள் தானே. அப்போது சொன்னார், அப்போது கேட்டோம், ஐயா நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், வட இந்தியாவுக்கு மட்டும் கொண்டு வருகிறீர்களே, எங்கள் இலங்கை தமிழர்கள் கொண்டு வாருங்கள். ஆனால் உங்கள் காதிலே செவியிலே விழவில்லை. இன்று இதை கொண்டு வருங்கள், நீங்கள் பாதுகாக்கிறார். அதாவது வக்கு சொத்துக்கள் குறைந்த விலைக்கு போகிறதா? என்ன கஷ்டப்படுறா பாருங்கள். வக்கு சொத்துக்கள் குறைந்த விலைக்கு கொடுக்கிறார்கள். சார், ஒன்னு கேட்கிறேன், ஐயா நீங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? நீங்கள் ஏர் இந்தியாவை விற்றீர்களே, அது அதிகாரப்பூர்வமாக 16,000 கோடிக்கு ஏர் இந்தியா விற்றீர்கள். ஆனால் நீங்கள் கட்டிய கடன் 63,000 கோடி கடனை நீங்கள் கட்டினீர்கள். அது மட்டுமா? உங்கள் நண்பர்களுக்கு அதானியா இருக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், அவர் கடனெல்லாம் தள்ளுபடி செய்தீர்களே. 4.5 லட்சம் கோடிகளை அதிகாரப்பூர்வமாக நீங்க செய்தீர்களே. அப்பொழுது நீங்க அதுக்கு ஒரு கொண்டு வர வேண்டுமா? இப்பொழுது சொல்லுகிறார்களா, ஐயா பெண்களுக்கு एयर इंडिया को बेचने से वक्फ बिल का क्या संबंध है? fully works about work sir, about work. आप वक्फ पे சார், இன்றைக்கு நீங்கள் சொல்றீர்கள், எங்கள் தமிழ்நாட்டிலே வக்ஃப் போர்டு சேர்மனாக ஒரு பெண் இருந்திருக்கிறார். இப்பொழுது கூட எங்கள் தமிழ்நாட்டு வக்ஃப் போர்டில் 2 பெண்மணிகள் இருக்கிறார்கள். அது ஒரு பெண்மணி யார் என்றால் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தலைவர் அப்துல் சபாதின் பெண். அவர் முன்னாள் எம்பியாக இருக்கிறார். இந்த பிரச்சனை பெண்களை பற்றி நீங்கள் பெருசா இல்லை, ஏற்கனவே வக்ஃபிலே பெண்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் புதிதாக செய்வது போல் செய்கிறீர்கள். உண்மையில் உங்களுக்கு என்ன? வருகிற தேர்தலில் யூபியை வெல்ல வேண்டும். யூபியை வென்றால் மட்டுமே நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். அப்ப என்ன செய்வீர்கள்? இந்த வக்கு பார்த்தீங்கன்றால் கிட்டத்தட்ட வக்கு நிலங்கள் வந்து வக்கு நீங்க பார்த்தீர்கள், வக்கு நிலங்கள் பார்த்தீங்கன்றால் இந்தியாவிலே 8,70,000 சொத்துக்கள் இருக்கிறது. அதிலே பாத்தீங்கன்னா 9,40,000 ஏக்கர்கள் இந்தியாவில் இருக்கிறது. சுமார் 1.2 லட்சம் கோடி ரூபாய். அதில் 25% சொத்துக்கள் இங்கே இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கிறது. அப்பொழுது விட்டுவிடுவீர்களா? நான் இதை செய்ததன் மூலம் என்ன இருக்கிறது? நான் கேட்கிறேன், ஏன் இந்த பிரிவினைவாதம்? இன்று பார்த்தீர்கள், சிறுபான்மையினருக்கு எதிராகத்தான் இந்த அரசு செயல்பட்டது. இன்று இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறீர்கள், அடுத்த யாருக்கு செல்வீர்கள்? பார்த்தீர்கள், நீங்க வாஜ்பாய் இருந்த போது ஒரு இஸ்லாமியர் அமைச்சராக இருந்தார்.
இப்பொழுது ஒரு இஸ்லாமியர் கூட உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை. நாங்களாவது முஸ்லீம்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறோம். ராஜ்யசபாலே எங்களுக்கு முஸ்லீம் எம்பி இருக்காங்க. இன்று ஒரு சிறுபான்மையர் மந்திரியா இருக்கிறார். நான் அவர் சொல்றேன், முதலே இஸ்லாமியர்களை ஒழித்தார்கள், அடுத்தது கிறிஸ்துவர்களை ஒழிப்பார்கள், அடுத்தது தலித்தை ஒழிப்பார்கள், யாரும் இருக்க மாட்டார்கள். நான் இதனால் கேட்பதென்றால், ஐயா நீங்கள் நல்ல எண்ணத்தை செய்யலை. நீங்கள் பசு தோல் போற்றிய புலி. நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றப்பார்கள். வாக்கு வங்கி அரசியல் செய்யாதீர்கள். Thank you very much, Mr. Speaker, sir.